இந்த சாப்டரில் நீங்கள் கிரியேட் பண்ண டேபிள், கொரிஸ் இல்லை ஃபார்மை வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு எம்எக்ஸ் அக்சஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் எதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதில் நீங்கள் கர்சரை வச்சு கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பர்ச்சேஸ், சேல்ஸ், காப்பி நிறைய டேபிள்ஸ் இருக்குது. அதேமாதிரி கொரிஸ் நிறைய கொரிஸ் இருக்குது. ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எதை வேணாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ எது மூலியமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டூல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் எக்ஸல், டெக்ஸ்ட் ஃபைல், XML அது போன்ற ஃபைலை நீங்கள் உங்களுடைய டேபிள்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற டேபிள் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸை கிளிக் பண்ணிங்க. இந்த பர்ச்சேஸ் டேபிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ எக்ஸல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணும்போது இந்த டேபிள் உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஸோ இப்போ எக்ஸல்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஃபைல் நேம், ஸோ எந்த இடத்துட்ட இது எக்ஸல் ஃபைலாக போய் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இன்ஃபோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் நான் பர்ச்சேஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு எக்ஸல் ஃபைல் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயே எக்ஸல் பினாரி ஒர்க் புக், எக்ஸல் ஒர்க் புக்னு இருக்குது. இதில் எத்தனை ஷீட் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சேவ்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சேவ் ஆகிரும். ஸோ எக்ஸ்போர்ட் மூலியமாக இந்த எக்ஸலை சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த செட்டிங்கை சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஏன் அப்படின்னா எகெயின் நீங்கள் எக்ஸல் மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த செட்டிங் ஆட்டோமேட்டிக்காக அது லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ளோஸ்னு கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இன்ஃபோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கும். ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எக்ஸஸில் க்ரியேட் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாமே எக்ஸல் ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கும். பட் அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண எந்த ஒரு லிங்க், ரிலேஷன் எதுவுமே இதில் க்ரியேட் ஆகிருக்காது. அந்த டேட்டாஸ் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த டேட்டா ஹேஸ்ன்னு இருக்குது, இங்கேயும் ஹேஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபீல்ட் நேம் பெருசாக இருக்கிறதுனால இந்த டேட்டா ஹேஸுங்கிற வேல்யூ க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபீல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபீல்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே என்னென்ன டேட்டாஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இதில் க்ரியேட் ஆகிருக்கும். பட் அந்த புல் டவுன் மெனு, அந்த கண்டிஷன் எதுவுமே இதில் ஓப்பன் ஆகிருக்காது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிங்க. எகெயின் அக்சஸ் ஓப்பன் பண்ணி இதை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக மாற்றாலும் மாற்றிக்க முடியும். வேர்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலாக மாற்ற போகிறீங்க. ஸோ டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலில் இந்த டேபிள்ஸ் எல்லாமே ஒரு ரோ வைஸாக தான் க்ரியேட் ஆகிருக்கும். அதாவது கண்டினியூஸாக டெக்ஸ்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதான் சாம்பிள் எக்ஸ்போர்ட் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ரோ முடிஞ்சோன்னா அந்த அடுத்த ரோவில் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரிசையாக கமா மூலியமாக கண்டினியூஸ் ஆகிருக்கும். ஸோ இதே ஒரு XML ஃபைலாக ஓப்பன் பண்ணணும், இல்லை ஒரு PDF ஃபைலாக ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் PDF ஃபைலாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ XML ஃபைலாக ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ 3 மெத்தட் இருக்குது. டேட்டா மெத்தடா, ஸ்கீம் டேட்டான்னு இருக்குது. நான் இந்த டேட்டா XML ஃபைலை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா XML ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதே இந்த டேபிளில் நீங்கள் PDF-ஆக மாற்றணும் அப்படின்னாலும் கிளிக் பண்ணி PDF. ஸோ PDF-ஆக வேணுமா இல்லை XPS டாக்குமெண்ட்டாக வேணும்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு PDF-ஆக வேணும்னா PDF கிளிக் பண்ணிங்க. அதோட நேம் பர்ச்சேஸ் பப்ளிஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக PDF க்ரியேட் ஆகி ஓப்பன் ஆகிரும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள்ஸ் இங்கே இருக்குது. க்ளோஸ். ஸோ இதே நான் எந்த டேபிள் வச்சு கிளிக் பண்ணுறேனோ அந்த டேபிள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதை நான் PDF-ஆக மாற்றுறேன். சேல்ஸ் டேட்டான்னு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு PDF-ஆக மாறிடும். ஸோ நீங்கள் லேண்ட்ஸ்கேப் அலைன் பண்ணதுனால இந்த 2 ஃபீல்டு உங்களுக்கு அடுத்த பேஜில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பேஜை நீங்கள் இமெயில் பண்ணாலும் டேரெக்டாக இமெயில் பண்ணிக்க முடியும். அடுத்து அக்சஸ். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு அக்சஸ் ஃபைலாக நான் இதை சேவஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாலும் இந்த அக்சஸ் ஃபைலாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபோலேயே இன்னொரு அக்சஸ் ஃபைல் வேறு ஒரு நேமில் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். வேர்ட் மெர்ஜ், அதேமாதிரி வேர்ட் மெர்ஜ் ஃபைலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு வேர்ட் ஃபைலில் HTML ஃபைல், ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபார்மை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் எம்டி பேஜ் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ண என்ன ஆகும்? நான் எம்டி பேஜை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் எக்ஸல்னு கொடுத்தேன்னா கண்டிப்பாக அது சேவ் ஆகும். ஸோ CLMனு ஒரு எக்ஸல் ஃபைல் சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் உள்ள இன்ஃபோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் CLM அப்படிங்கிற ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அந்த எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
ஸோ நீங்கள் ஃபார்மில் நியூ டேட்டா மட்டும்தான் கொடுத்துக்க முடியும். ஸோ அப்போ இந்த எக்ஸல் ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி ஸ்பேஸாக மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கும். பட் அதில் உள்ள ஹெட்டிங்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கும். என்னென்ன ஹெட்டிங்ஸ் வந்துருக்குன்னா டேட் இருக்குது. ஸோ டேட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருங்க, அதனால இது ஆட்டோ டேட்னு வந்திருக்கு. டைமும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது, அதனால் ஆட்டோ டைம், பிஓ நம்பர், பிஆர் நம்பர். ஸோ அந்த ஃபார்மில் என்னென்ன இருந்துச்சோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே டீட்டெயில்ஸை வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி உங்கள் கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அதை தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ரிப்போர்ட்ஸில் இருக்குது, இந்த ரிப்போர்ட்ஸை நான் எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபார் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதான் உங்களோட ரிப்போர்ட்டோட நேம். ஸோ இதையும் எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். எதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போய் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு கொடுக்கும்போது அந்த ஃபைல் நீங்கள் எக்ஸல் ஃபைலாவோ டெக்ஸ்ட் ஃபைலாவோ இல்லை எக்ஸ்எம்எல் பிடிஎஃப் ஃபைலாக ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சேவ்டு எக்ஸ்போர்ட்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த செட்டிங்கை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல டிக் பண்ணலாம். ஸோ அது மாதிரி டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த செட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எங்கள் லோட் ஆயிரும். இது சேவ்டு இம்போர்ட்ஸ், சேவ்டு எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ சேவ்டு இம்போர்ட்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதுலேயும் 2 டைப்ஸும் இதில் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உள்ள டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வேறு ஒரு ஃபார்மெட்டுக்கு, அதாவது எக்ஸல், டெக்ஸ்ட் ஃபைல் எதாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபைலை நீங்கள் அந்த ஃபைல் மூலிமா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் ஃபைலில் சேவஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதே ஃபார்மெட்டை நீங்கள் வேறு ஃபார்மெட்லையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவஸ் மூலியமாகவும் நீங்கள் வேறு ஒரு எக்ஸஸ் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேவஸில் ஒரு டேட்டாபேஸ் ஃபைலாக நீங்கள் அக்சஸ் ஃபைல் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த அக்சஸ் டேட்டாபேஸ்ங்கிற ஆப்ஷன் மூலிமா எடுத்துக்க முடியும். அப்படி இந்த சேவ் பண்ணுற இந்த அக்சஸ் டேட்டாபேஸை 2002 to 2013 டேட்டாபேஸாக நீங்கள் மாற்றினாலும் அதை தனியாக சேவஸ் பண்ணிக்கலாம். இங்கே டெம்ப்ளேட். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டு மட்டும் தனியாக சேவ் பண்ணிக்கணும். ஸோ திரும்பி ஒரு அக்சஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணிவிட்டு புது ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது இந்த டெம்ப்ளேட்டை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி தேவையான ஃபைலை நீங்கள் தேவையான ஃபார்மெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் உங்களோட டேபிள்ஸ், கொரிஸ், ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி தேவையான ஃபார்மெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த ஃபார்ம்ஸை ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகணும். அதாவது இந்த அக்சஸ் ஃபைல் இந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே தெரியாமல் டைரெக்டாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி லான்ச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.